If LCM of A and B is A and LCM of B and C is B, then what is the LCM of C and Aன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 டேபிளில் போடுவோமா, இங்கே என்ன வரும் 2 1, அடுத்து 2 போட்டால் 1 1 ஆகிடும். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5 × 2 10ன்னு வருது. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் நம்ம மடங்குகள் எடுக்கும்போது உங்களுக்கு எப்போயுமே பெரிய நம்பர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். ஓகேவா, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரூத்து. இதுலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ வந்து பியோட பெருசு. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி அண்ட் சிக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்போ என்ன தெரியுது, பி வந்து சியோட பெருசு. ஓகேவா, ஸோ இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனா ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி. இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ வந்து சியோட பெருசுன்னு தெரியுது. ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சி கமா ஏக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஏ பெருசுனா ஏ தான் வரும் எல்சிஎம். ஓகேவா, ஸோ சி கமா ஏக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஏ தான் வரும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஏ. ஓகேவா, ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் நீங்கள் காமனாக ஏதாவது 2 நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். ஓகேவா, அதாவது மீச்சிறு புது மடங்கு தான் எல்சிஎம் தான் உங்களுக்கு ஜிசிடியோட கிரேட்டராக வரும். ஓகேவா, டிஃப்ரெண்ட் நம்பருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப். இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 1. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா, பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 72, 108, 2100 இருக்குது. இப்போ இது எப்படி பிரிக்கலாம், 8 × 9 பிரிச்சுக்கலாமா, 8 9s are 72. இது வந்து 12 × 9 பிரிக்கலாமா, இது 3 × 700. ஸோ நம்ம இதில் எந்த டேபிள் வேணால் செக் பண்ணலாம். நான் இப்போ 9 டேபிளில் செக் பண்ணுறேன். 9 டேபிள் வருமானு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வரும். இங்கே 3ம் 7ம் பார்த்தீங்கன்னா 10, 10 + 8 18. 18 வந்து 9 டேபிளில் வரும். ஸோ இது வர சான்ஸ் இருக்குது. இது வராது, ஏன்னா 3 டேபிளில் மட்டும்தான் வருது, 9 டேபிளில் வரல. இது பார்த்திங்கன்னா 3ம் 6ம் 9, 9ம் 6ம் 15. இது வராது. இது பார்த்திங்கன்னா 10 14. இதுவும் வராது. அப்போ இந்த மொதல் கண்டிஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் இந்த சம்மோட எல்சிஎம். ஓகேவா, the least number which is exactly divisible by 32, 36, 45, 60 and 18 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே மீதியின்றி வகுப்படணுமா. அப்போது நம்ம இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரில் 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது 10ஆல் டிவைட் ஆகும். அப்போது அந்த இதை வச்சு செக் பண்ணும்போது இது ரெண்டும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது 2க்குள்ளே தான் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறமே இன்னுமே இது எப்படி பிரிக்கலாம், 3 × 20 பிரிக்கலாமா. அப்போ 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு. இது ஆட் பண்ணிங்கன்னா 1 4 5, 5 + 4 9 ஆகும். ஓகேவா, இது பார்க்கலாம். இது 5 3 8 ஆகாது. அப்போ இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது பி தான் நம்ம சம்மோட ஆன்சர். ஓகேவா, அப்போது 1440 தான் இந்த சம்மோட ஆன்சர். பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 48, 108, 218 கொடுத்துருக்காங்க. ஸோ 218 போதே கண்டிப்பாக அதில் 10 ஒரு ஃபேக்டர். அப்போ கண்டிப்பாக 0ல் தான் முடியும். 0ல் முடிகிற மாதிரி இருக்கிற 2 நம்பர் இதுவும் மட்டும்தான். ஓகேங்களா, அப்போது இது 2ல் தான் ஏதோ ஒன்று வரும். இதில் வந்து அப்புறம் வேறு என்ன இதுக்கு, இந்த 108 எடுத்துட்டிங்கன்னா 12 × 9 வருமா. அப்போ 9 டேபிள் தான் நம்மளுக்கு ஈஸியாக செக் பண்ண முடியும். ஆட் பண்ணி பார்த்தா 9 வரணும். ஆட் பண்ணிங்கன்னா இது 1 5 6, 6 1 7 8 9 வருது. இது வருது. இது வரல, ஏன்னா 5 1 6 7. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 15120 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 48, 108, 218 கொடுத்துருக்காங்க. ஸோ 218 போதே கண்டிப்பாக அதில் 10 ஒரு ஃபேக்டர். அப்போ கண்டிப்பாக 0ல் தான் முடியும். 0ல் முடிகிற மாதிரி இருக்கிற 2 நம்பர் இதுவும் மட்டும்தான். ஓகேங்களா, அப்போது இது 2ல் தான் ஏதோ ஒன்று வரும். இதில் வந்து அப்புறம் வேறு என்ன இதுக்கு, இந்த 108 எடுத்துட்டிங்கன்னா 12 × 9 வருமா. அப்போ 9 டேபிள் தான் நம்மளுக்கு ஈஸியாக செக் பண்ண முடியும். ஆட் பண்ணி பார்த்தா 9 வரணும். ஆட் பண்ணிங்கன்னா இது 1 5 6, 6 1 7 8 9 வருது. இது வருது. இது வரல, ஏன்னா 5 1 6 7. அப்போது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ 15120 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா, if LCM of A and B is A and LCM of B and C is B, then what is the LCM of C and Aன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஏதாவது 2 நம்பர்ஸ் எடுத்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இப்போ 5 டேபிளில் போடுவோமா,
இங்கே என்ன வரும் 2 1, அடுத்து 2 போட்டால் 1 1 ஆகிடும். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா 5 × 2 10ன்னு வருது. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் நம்ம மடங்குகள் எடுக்கும்போது உங்களுக்கு எப்போயுமே பெரிய நம்பர் தான் உங்களுக்கு எல்சிஎம்மாக வரும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரூத்து. இதுலேருந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஏ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ வந்து பியோட பெருசு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி அண்ட் சிக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எல்சிஎம் வந்து பின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அப்போ என்ன தெரியுது, பி வந்து சியோட பெருசு. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதுனா ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சி. இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ வந்து சியோட பெருசுன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சி கமா ஏக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ ஏ பெருசுனா ஏ தான் வரும் எல்சிஎம். ஓகேவா? ஸோ சி கமா ஏக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஏ தான் வரும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் ஏ. ஓகேவா? ஃபைண்ட் த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜிசிடி அண்ட் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஜிசிடிக்கும் எல்சிஎம்க்கும் நீங்கள் காமனாக ஏதாவது 2 டூ நம்பர் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? அதாவது மீச்சிறு புது மடங்கு தான் எல்சிஎம் தான் உங்களுக்கு ஜிசிடியோட கிரேட்டராக வரும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் நம்பருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப். இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4th one. இதுதான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 72, 108, 2100 இருக்குது. இப்போ இது எப்படி பிரிக்கலாம், 8 × 9 பிரிச்சுக்கலாமா? 8 9s are 72. இது வந்து 12 × 9 பிரிக்கலாமா? இது 3 × 700. ஸோ நம்ம இதில் எந்த டேபிள் வேணால் செக் பண்ணலாம். நான் இப்போ 9 டேபிளில் செக் பண்ணுறேன். 9 டேபிள் வருமானு பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வரும். இங்கே 3யும் 7ம் பார்த்தீங்கன்னா 10, 10 + 8 18. 18 வந்து 9 டேபிளில் வரும். ஸோ இது வர சான்ஸ் இருக்குது. இது வராது, ஏன்னா 3 டேபிளில் மட்டும்தான் வருது, 9 டேபிளில் வரல. இது பார்த்திங்கன்னா 3யும் 6ம் 9, 9ம் 6 15. இது வராது. இது பார்த்திங்கன்னா 10 14. இதுவும் வராது. அப்போ இந்த மொதல் கண்டிஷன்லேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இதுதான் இந்த சம்மோட எல்சிஎம். ஓகேவா? the least number which is exactly divisible by 32, 36, 45, 60 and 18 கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலேயுமே மீதியின்றி வகுப்படணுமா? அப்போது நம்ம இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரில் 0 இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது 10ஆல் டிவைட் ஆகும். அப்போது அந்த இதை வச்சு செக் பண்ணும்போது இது ரெண்டும் வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. இது ரெண்டுக்குள்ளே தான் ஒரு ஆன்சர். அதுக்கப்புறமே இன்னுமே இது எப்படி பிரிக்கலாம், 3 × 20 பிரிக்கலாமா? அப்போ 3 டேபிளில் வரும். 3 டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஆட் பண்ணி பார்ப்போம். 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு. இது ஆட் பண்ணிங்கன்னா 1ம் 4ம் 5, 5 + 4 9 ஆகும். ஓகேவா? இது பார்க்கலாம். இது 5 3 8 ஆகாது. அப்போ இந்த கண்டிஷன் வச்சு பார்க்கும்போது பி தான் நம்ம சம்மோட ஆன்சர். ஓகேவா? அப்போது 1440 தான் இந்த சம்மோட ஆன்சர். 3250 என்ற எண்ணிலிருந்து எந்த சிறிய எண்ணை கழிக்க முழு வர்க்கமாகும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வர்க்கன்ற நம்பரை எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஒன்று ஃபேக்டர் வச்சு போடுவோம், இன்னொன்று நீள் வகுத்தல் முறையில் போடுவோம். அந்த லாங் டிவிஷன் மெத்தட் இப்போ யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அது எப்படி பண்ணுவோம்னா, அந்த நம்பரை எழுதிக்கணும். அந்த நம்பரை 2 2ஆக நம்ம பிரிப்போம். கரெக்டாக இப்படி 2ஆக பிரிப்போம். இப்போ இந்த ஃபஸ்ட் 2 நம்பரை, இந்த 2 நம்பரில் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்க்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் 5 5s are 25, 6 6s are 36. அப்போது 36 32 அதிகமாக இருக்கனால அதை போடக்கூடாது. அப்போ 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். அப்போ 5 5s are வரும். 5 5s are 25. அப்போ ரிமைனிங் எவ்வளோ வரும், 7 வரும். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 நம்பரை எடுத்து போட்டுக்கணும். இப்போது இங்கே என்ன பண்ணுவோம்னா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுவோம். 5 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10. ஓகேவா? இங்கே பார்க்கணும் எந்த நம்பர் போட்டால் இதே நம்பர் வரணும். ஓகேவா? இப்போது நம்ம ஒரு வேளை இங்கே 4 போட்டிங்கன்னா இங்கே 4ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போது நம்ம அது மாதிரி செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 700ன்னு இருக்கிறனால இப்போ சேம் நம்பராக வரணும்னா, நான் இப்போ வந்து பாருங்கள் 7 7 பண்ணோம்னா நம்மளுக்கு 9ல் முடியும். இதுக்கு நியராக அதுதான் வரும். ஓகேவா? அப்போது 7 7s are 49, ரிமைனிங் 4, 1 7s are 0 7s are 0, 4 1 7s are 7. அப்போ 749 வருது. அப்போது இங்கே 50 தான் ஆனால் இருக்குது. அப்போ ஒரு நம்பரை நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 49 கிடைக்குமா? அவங்க எந்த நம்பரை கழிக்கணும்னு தான் கேட்குறாங்க. ஒரு வேளை நம்ம ஒரு நம்பரை கழிச்சிட்டோம்னா 749 வரும். அது இங்கே போடும்போது 7 7s are வருது. அப்போ 57 தான் நம்மளுக்கு ஸ்கொயர் டேர்மாக வருது. புரியுதுங்களா? அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா எந்த நம்பர் கழிக்கணுன்ட்டு. 1 கழிக்கும் போது தான் சரியாக வருது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஓகேவா? எல்சிஎம் ஆஃப் 2/5, 3/5, and 1/2ன்னு இருக்குது. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தால் எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா, எது கேட்குறாங்களோ அது மேலே வரும். அப்போ எல்சிஎம் ஆஃப் அந்த மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸ் என்னது, 2, 3, 1.
எது ஆப்போசிட்டாக இருக்கிறது கீழே வரும் HCF. இதுதான் இதோட எல்சியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? கீழே அப்போ என்ன வரும் 552. டினாமினேட்டர் இருக்கிறது கீழே வரும். ஸோ மேலே இருக்கிற நம்பருக்குலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற நம்பருக்குலாம் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே எல்சிஎம் ஆஃப் 2,3,1னா இது எல்லாமே டிஃபராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் என்ன வரும், ஜஸ்ட் மல்டிஃபிகேஷன். 2 × 3 6ன்னு வரும். கீழேயும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் HCFல என்ன வரும்னா 1 வரும். அப்போ 6/1னா 6 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? பாருங்கள் எல்சிஎம் ஆஃப் 0.6, 9.6, அண்ட் 0.12 இருக்குது. எல்சிஎம் வந்து நமக்கு இதை வந்து பாயிண்டில் இருக்கிறதுனா நம்ம கஷ்டமாக இருக்குன்றனால நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கலாம். ஃப்ராக்ஷனில் மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், 6/10. அந்த ஒரு பாயிண்ட் எடுக்குன்னா 10 போடுவோம். அப்போ 9 இதை வந்து எப்படிலாம் 96/10ன்னு வந்துடும். இங்கே 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 இருக்குது, அப்போ கீழே 100ன்னு வரும். அப்போ 12/100. ஓகேவா? இப்போது எல்சிஎம் தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்சிஎம் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன், மேலே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் 6,96,12ன்னு வரும். ஓகேவா? கீழே வந்து பார்த்திங்கன்னா HCF வரும். HCF எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10,10,100க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்ன வரும், 6,96,12. இப்போ மோஸ்ட்லி இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு 96ல் 6 டேபிளும் வருது, 12ம் வருது. கரெக்டுங்களா? 12 டேபிள். அப்போ இது கண்டிப்பாக எல்சிஎம் வந்து 96 தான் இருக்கும். ஏன்னா இதுலேயும் 96ல் 6 டேபிளையும் வரும், 12 டேபிளையும் வரும். ஆனால் 96 தான் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா இது 10, இது 10 ஸ்கொயர்னு எழுதுனோம்னா மினிமமாக இருக்கிறது தான் போடுவோம். ஸோ இதெல்லாம் 10^1 இருக்குது. இப்போ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ மினிமம்னா 10^1 தான். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 9.6 தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? இந்த சம் பாருங்கள், if 3 numbers are 2a, 5a and 7a, what will be their LCM கேட்டிருக்காங்க. ஸோ 2a, 5a, 7a. ஸோ டானா வகுத்துலேயே போடலாம். இப்போ காமனாக எல்லாத்துலேயும் ஏ இருக்குது. அப்போ ஏ எடுத்துகிட்டா இங்கே 2, 5, 7 வரும். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்லாமே வந்துடும். 2 போட்டிங்கன்னா 1, 5, 7. அடுத்து 5 போட்டிங்கன்னா 1, 1, 7. அடுத்து 7 போட்டிங்கன்னா 1, 1, 1 ஆயிடும். அப்போ எல்சிஎம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணலாமா? 2 5s are 10, 10 × 7 70, 70. இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ 70ஏன்னு வரும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 70A தான் சம்மோட ஆன்சர். ஓகேவா? பாருங்க, ஃபேக்டர் ஆஃப் x/4, y + z the whole ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்து என்னோடய கன்வீனியன்ட்டுக்காக ஸ்கொயர் அப்படின்னு இப்படி பிரித்து எழுதிக்கிறேன். இப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா 2 ஸ்கொயரு நம்மளுக்கு 2 × 2 4ன்னு வந்துடும். இப்படி பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி பிரிச்சுக்கலாமா? ஏன் இப்படி பிரிச்சுக்கிறோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a² - b² ஃபார்முலா பார்த்திங்கன்னா a + b × a - b. ஓகேவா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம பிரிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இருக்கா a² b²ன்னு. அப்போ என்ன பண்ணணும், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஒரு டேர்மு. அப்போ x² + y + zன்னு வரும். இது ஒரு டேர்மு. செகண்ட் டேர்ம் என்ன, a - b. அப்போ இங்கே a வந்து பார்த்திங்கன்னா x². இப்போ x² - b இங்கேன்னா y + z. ப்ராக்கெட்டில் தான் போடணும். அப்போ தான் ரெண்டுக்கு காமனாக வரும். அப்போது ஆன்சர் என்ன வரும், x² + y + z. மல்டிப்ளை பண்ணுங்கள், x² - y மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -zன்னு வரும். கரெக்டாக? இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆன்சர் பி தான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 1, 1/3, 2, 1/4, 3, 1/2 அண்ட் 4, 1/5 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து மிக்சடில் இருக்குது. ஸோ நான் இம்ப்ராப்பராக மாற்றிக்கிறேன். அப்போ என்ன வரும், 1 × 3னா 4/3, இது வந்து 2 × 4னா 2 × 4 8, அப்போ 9/4ன்னு வரும். அப்புறம் தேர்ட் டேர்மு 3 × 6 7/2, இது 21/5ன்னு வரும். இது ஃப்ராக்ஷனாக இருக்குது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய முழு. அப்போது இது எல்சிஎம் தான் உங்களை கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்டால் நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ 4, 9, 7, 21க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கீழே HCF கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் டினாமினேட்டர் என்னது, 3, 4, 2, 5க்கு HCF கண்டுபிடிக்கணும். பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அப்போ HCF 1 தான் வரும். அப்போ இதை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ எல்சிஎம் மேலே கண்டுபிடிக்கணும். 4, 9, 7, 21க்கு எல்சிஎம்க்கு டானா வகுத்தல் போடுவோம். 3 டேபிள் போட்டிங்கன்னா இது 4, இது 3, இது 7, 7 வரும். இப்போ 7 டேபிள் போட்டிங்கன்னா 4, 3, 1, 1ன்னு வரும். ஸோ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இதுவும் வரும். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 3 வருதா, 3² × 4 × 7. ஓகேவா? இப்போ 9 × 4 3² 9, அப்போ 9 ×
இது 28. இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். 9 8s are 72, 7 9 2s are 18, 18 7 25 வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 252 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? பாருங்க, இஃப் டூ நம்பர்ஸ் ஏ அண்ட் பி ஆர் இந்த ரேஷியோ m:n, தென் த எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பின்னு கேட்டிருக்காங்க. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏவும் பியும். ஓகேவா? அதோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, என்ன நம்பர்னு தெரியாது. அப்போ ரேஷியோ எப்படி எழுதுவோம்? நம்ம சம்திங் மல்டிப்ளை ஆகி தான் இருக்கும், அதனால் mxன்னு nxன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ ஏ வந்து mx, பி வந்து nxன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். ஓகேவா? எல்சிஎம் இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, டானாவகத்திலே போடுவோம். mx nxக்கு எல்சிஎம் போடலாம். எல்சிஎம் போட்டிங்கன்னா இங்கே காமன் டேர்ம் என்ன இருக்குது? எக்ஸ். அப்போ போட்டிங்கன்னா இது m,n வரும். எல்சிஎம்ன்றனால நம்ம 1 வரைக்கும் செய்வோம் கரெக்டாக. அப்போ 1,n, n போட்டிங்கன்னா 1,1ல் முடியுது. அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கிடைக்கிது? m,n, xன்னு கிடைக்கிது. ஓகேவா? பட் ஆன்சரில் இப்படி இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? இது nx வந்து பின்னா நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த nx எடுத்து b போட்டுட்டிங்கன்னா mbன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து mb. ஓகே, பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் 3, 2.7, அண்ட் 0.09 இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெசிமலில் வந்தாவே நீங்கள் ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ எல்சிஎம் ஆஃப் 3ன்றதை நான் எல்லாமே ஃப்ராக்ஷன் போது அதே ஃப்ராக்ஷனே எழுதியிருக்கேன். 3/1 எழுதிக்கிறேன். ஏன்னா 3/1 3 சேம் தான். இது 2.7னா இப்போ என்ன ஆகும்? 27/10. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 இருக்கலாம், கீழே ஒரு 0 வரும். இங்கே பாருங்கள் 2 0 இருக்குது, அப்போது 9/100ன்னு வரும். ஓகேவா? இப்போது இது பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிறதுக்கு நியூமரேட்டருக்கு எல்சிஎம்ஏ தான் கண்டுபிடிப்போம். 3, இந்த 27 3 கியூப்னு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் 3 கியூப் தான் 27. இது 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே என்ன பண்ணுவோம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஹெச்சிஎஃப் நீங்கள் என்னன்றா, இது எல்லாமே 10 பவராக இருக்கலாம். இதையும் நம்ம 10⁻0ன்னு எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது 10⁻1 10 ஸ்கொயர் எழுதலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எல்சிஎம்னா பவர் மேக்ஸிமம் வரும். கரெக்டாக? அப்போது 3யோட பவர்லேயே அதிகமாக இருக்கிறது என்ன? 3 கியூப். அதுதான் ஆன்சராக வரும். ஓகேவா? அப்போ எல்சிஎம் ஆஃப் இந்த 3 நம்பருக்குமே உங்களுக்கு 3 கியூப் தான் ஆன்சர். கீழே ஹெச்சிஎஃப் மினிமம் நம்பர் போடுவோம். மினிமம்னா உங்களுக்கு என்ன வரும்? 0. அப்போ 10⁻0 வந்து 1 தான். ஓகேவா? அப்போ 3 கியூப்னா என்ன உங்களுக்கு? 27/1. அது வந்து 27 தான். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி 27 தான் இந்த சம்மோட ஆன்சர். சம் பாருங்கள், இஃப் ஏ = 1, பி = 2, சி = 3, இசட் = 26. அப்போ ஆர்டராக தான் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆல்ஃபபெட்டுக்கு. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா, எல்சிஎம் ஆஃப் ஹெச்சிஎஃப் இஸ் நாட் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹெச்சிஎஃப்ன்ற நம்பர் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற நம்பருக்கு உங்களை எல்சிஎம் எடுக்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? குழப்பறதுக்காகவே ஹெச்சிஎஃப்னு அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. எல்சிஎம் ஆஃப் ஹெச்சிஎஃப்னா ஹெச்சிஎஃப்ன்றது இங்கே அந்த எந்த நம்பர் வருமோ அதை பார்க்கணும். ஹெச்சுக்கு என்ன வரும்? இந்த மாதிரி கரெக்டாக ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹெச்சுக்கு 8 வரும், நம்மளுக்கு தெரியும். சிக்கு 3 வரும், எஃப்க்கு வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6ன்னு வரும். கரெக்டாக? ஸோ இதுக்கு 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எல்சிஎம் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? 3 டேபிளில் போட்டிங்கன்னா 8, இது 1 2 டேபிளில் போட்டிங்கன்னா 4 1 1 வரும். அப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 24ன்னு கிடைக்குது. சரிங்களா? அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? இட்ஸ் நாட் ஈக்குவல் டு, இது வந்து எதுக்கு ஈக்குவல் கிடையாதுன்னு கேட்குறாங்க. இது 24னா இங்கே இருக்கிற ஆன்சர் எதுக்கு 24 வரலன்னு பார்க்குறோம். நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் 24 தான் இந்த ஆல்ஃபபெட் நம்பர்லேயே. ஏன்னா 26னா ஒய் வந்து உங்களுக்கு 25 வரும், XY Z தானே, அப்போ 24 தான் வரும். அப்போ இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ எது நாட் ஈக்குவல் டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது வராது. E + Sனால் எஸ்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் 19, E வந்து 5, அப்போ 19 + 5 24ன்னு தான் வருது. அப்போ இதுவும் ஓகே. ஓகே, அடுத்து ACH. ஏக்கு தெரியும் 1, சிக்கு 3ன்னு தெரியும், ஹெச்சுக்கு நம்மளுக்கு 8ன்னு தெரியும். இப்போ ஆட் பண்ணுங்கள். இது 4 12ன்னு வருது. அப்போ இதுதான் நாட் ஈக்குவல் டு கரெக்ட் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ஏன்னா இதே தான் இங்கே மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 × 3 × 8னா உங்களுக்கு தெரியும் 3 8s are 24 கரெக்டாக வருது. அப்போ மீதி 3 ஆன்சருமே 24ன்னு வருது. இது மட்டும் தான் நாட் ஈக்குவல் டுன்னு வருது. அவங்க எது நாட் ஈக்குவல் டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? சம் பாருங்கள், ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் whose sum is 99 and highest common factor is 9ன்னு சொல்லியிருக்காங்க. 2 நம்பரோட ஹையஸ்ட் HCF வந்து 9ன்னு சொல்கிறதுனால அந்த 2 நம்பர் கண்டிப்பாக 9ஓட மல்டிப்ளையாக தான் இருக்கும். அப்போ 9x 9y அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பர் இருக்குது, இதோட HCF கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அடுத்த க்ளூ என்ன இருக்காங்கன்னா, அதோட சம் வந்து 99 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 99ன்றதை சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் 2 9 காமனாக இருக்கா, அப்போ வெளியே எடுத்துட்டோன்னா x + yன்னு வரும். கரெக்டாக? which is equal to 99. அப்போ x + y வந்து பார்த்திங்கன்னா 99/9, அப்போ 11ன்னு வரும்.
ஓகேவா? அப்போது இது மாதிரி எத்தனை பேர் 11 ஆட் பண்ணால் 11 வர மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம அந்த XY வந்து எப்படி இருக்கலாம்? மேபி 1 10 இருக்கலாமா? இந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக HCF 1 இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ 1க்கு 10, அப்போ இது கரெக்டாக வரும். HCF 1 தான் இது ரெண்டுக்கும். அப்போ இங்கே 2 எடுத்தால் இங்கே 9 வரும். கரெக்டாக இதுக்கு ரெண்டுக்கும் HCF 1 தான். ஓகே. அடுத்து 3 எடுத்துட்டிங்கன்னா 8 வரும். இதுக்கும் HCF 1 தான். இதை எடுத்துக்கலாம். 4 எடுத்துட்டிங்கன்னா 7, இதுக்கும் HCF 1 தான் எடுத்துக்கலாம். அடுத்து 5 எடுத்துட்டிங்கன்னா 6ன்னு வரும். ஓகேவா? இதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் எடுக்க முடியாது. 6 5 அது 6 5னாலும் 5 6னாலும் ஒன்று தான். அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? பாருங்கள், ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் HCF அண்ட் LCM ஆஃப் த நம்பர் 7 and 13 இருக்குது. ஸோ 7க்கு 13க்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. அப்போ HCF 1 தான் வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு HCF அப்புறம் தான் LCM. அப்போ HCF 1 வர மாதிரி எந்த ஆன்சர் ஃபஸ்ட் இருக்குன்னா A. ஓகேங்களா? நீங்கள் LCM கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஏன்னா 1ல் ஒரே ஆன்சர் தான் இருக்குது. அப்போ 1:91 வரும். ஏன்னா இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் LCM வந்துடும். காமன் ஃபேக்டருக்குனால 1 தான் HCF வரும். அப்போ ஆன்சர் வந்து 1:91. ஓகேவா?